இன்னும் நெருங்கி சேர்வதேயல் ஆவல் பூமியின் இன்னும் நெருங்கி சேர்வதேயல் ஆவல் சரணம் சரணம் சரணமையான நம்பி வந்தேனே நம்பி வந்தேன் மேசையான நம்பி வந்தேனே தம்பீரா ஒருவனே தந்தமே தருவனே தம்பீரா ஒருவனே தந்தமே தருவனே மருதாவிது குமார குரு பரமனுவேலே நம்பி அதிநலமிகு உனதிருதிருவடி அருளே நம்பி வந்தேனே அதிநலமிகு உனதிருதிருவடி அருளே நம்பி வந்தேனே நம்பி வந்தேன் மேசையானான் நம்பி ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிதான நாமத்தில் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். எத்தனையோ பேருக்கு அது பாக்கியத்தையும் கிருபையான வாழ்க்கையை தந்தார். அந்த கிருபைக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்தலாம். விசேஷமாக அருமையான ஐயா ஆலன் ஐயா தானே, ஆலன் ஐயா அருமையாக பாடினாங்க. சென்னைக்கு வந்திருந்தாங்க, எதிர்பாராமல் பாடினாங்க.
பாட்டு ரொம்ப பிடிச்சதுனால ஐயா ஒரு பாட்டு பாடுங்க சொன்னேன். ஆனால் என்ன நிலைமை இருந்தாலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். வார்த்தையின்படி பல பாடுகள் இருந்தாலும் சரி, வேதனை இருந்தாலும் சரி, ஒரு கடவுளுக்கு சாட்சியாக மகிமையாக வாழ்கிறார். அதுதான் ஆச்சரியம். கடந்த வருஷம் வால்பாறைக்கு போயிருந்தேன். வால்பாறைக்கு போயிருக்கும்போது ஒரு மகளுக்கு கேன்சர், 4 ஸ்டேஜ் கேன்சர். புருஷன் விட்டுட்டு போயிட்டார். கேன்சர் பேஷண்ட் வச்சு வாட முடியாதுன்னு சொல்லி புருஷன் விட்டுட்டு போயிட்டார். 3 பிள்ளைகள். சர்ச்சில் நடுவே கொண்டாந்து உட்கார வச்சுருந்தாங்க. உட்கார வச்சு ஜெபம் பண்ண சொல்லி கொண்டாங்க. எனக்கு அந்த மகளை பார்த்த உடனே பயங்கரமான வேதனை, வயிறெல்லாம் வீங்கி மரணத்துக்கோடு போராடி இருந்த மகளை பார்த்தா. நான் எஸ்ஐகே ராஜா தான் நினச்சி பார்த்தேன். எஸ்ஐகே ராஜா தாவீதுக்கு பிறகு எஸ்ஐகே ராஜா தான் உண்மையான மனுஷனாக வாழ்ந்தார். ஆனால் அவருக்கும் ஒரு கேன்சர் தீர்க்கத்தை ஏசாயா சொல்கிறான், வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து, நீ சாக போகிறேன்னு சொல்கிறான். இந்த வார்த்தையை கேட்ட உடனே எஸ்ஐகே ராஜா வேதனை தாங்க முடியலை. ஏசாயா தீர்க்கத்தை சொல்லிவிட்டு வெளியே போகலை, மண்டபத்தில் நிற்கிறான். அந்த எஸ்ஐகே ராஜா அழுகி ஆண்டவர் பார்க்காரு. பார்த்துட்டு என்ன சொன்னார், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உனக்கு 15 வருஷம் கூட்டி கொடுக்கேன்னு சொன்னார். 15 வருஷம் கூட்டி கொடுக்கேன்னார். தீர்க்கதரிசி ஏசாயா வெளியே போகலை, அதுக்காக கூட்டு கொடுத்து ஒரு 15 வருஷம் கூட்டி கொடுத்தாரு. அதுபோல் ஆண்டவரே அந்த மகளுக்கு ஒரு வாழ்க்கையை நீங்கள் கூட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப இருதயத்தின் ஆழத்தில் கேட்டோம். அதே போல் அவருடைய அருமையான ஐயாவுடைய மனைவிக்கும் கேன்சராக 4 ஸ்டேஜ் 4 ஸ்டேஜா நினச்சே பார்க்க முடியலை. நீ கொடூரமான நோய், பொல்லாத பிசாசு கரிசிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாமோ சொல்லி வகை தேடி சுற்றி திரிகிறான். அந்த கேன்சர் மத்தியில் கூட குடும்பத்தை நினச்சி எப்படியோ வேதனைப்பட்டிருக்கலாம். ஆனால் தனக்குள்ளே தேற்றி கொண்டு ஆண்டவர் கொடுத்த வாழ்க்கையில் ஓடுவோம், இந்த ஓட்டத்தை முடிப்போம், கடை சாட்சியாக வாழுவோம் அப்படின்னு சொல்லி அவர்களுடைய மனநிறைவை பார்த்து எனக்கு ரொம்ப காரியம். கர்த்தர் நிச்சயமாக ஒரு விடுதலை தருவார், நிச்சயம் தருவார். கர்த்தர் பெரியவர் என்பதை மறக்கக்கூடாது. என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, ஐயா சுமந்து தீர்த்தீரையா, ஐயா சுமந்து தீர்த்தீரையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, தோற்றிடும் ஏசையா.
ஏசையா. ஆண்டவர் விடுதலை தருவார், நிச்சயமாக தருவார். நீங்கள் ஊழியக்கார மனுஷன், ஊழியக்கார சுகத்தை விரும்புவத கர்த்தன்னு வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் நாள் கைவிடவே மாட்டார். அவருக்கு எவ்வளவோ பாரம் இருக்கலாம், மனசில் எவ்வளோ கவலை இருக்கலாம், அது வெளியே கொண்டு வராமல் கடவுள் நடத்துவார். இதனுடைய பருவத்தில் பார்த்து கொள்ளப்படும் ஒரே நம்பிக்கை தான். சென்னையில் டயபிட்டிஸ் ரிசர்ச் சென்டர்னு ஒரு இடம் இருக்குது. டாக்டர் விஸ்வநாதன் சொல்லி ஒரு மலையாள டாக்டர் தான். அந்த ஆஸ்பத்திரியிலேருந்து ஒரு மனுஷன் தெலுங்குக்காரு ஆந்திராவில் விஜயவாடாவில் உள்ளவர், ஷிப்பிங் கிளியரிங் ஏஜென்ட் வச்சுருக்காரு. அவர் மனைவிக்கு கழுத்து கீழே செயல்படலை திடீர்னு சொல்லி. பெரிய கோடீஸ்வரன். வெளி நாட்டு கார்கள் 3 கோடி 4 கோடி 5 கோடி ஒரு கார்கள், எத்தனையோ கார்கள் இருக்குது. அவருக்கு மனைவி உடம்பு சரியில்லை. எங்கெல்லாமோ புண்ணிய ஸ்தலங்கள் கோயில்களுக்கு இங்கெல்லாம் கொண்டு போயிட்டு இடையெல்லாம் பணம் வச்சார். விடுதலை கிடைக்கல. ரொம்ப மனசோர்வு. மனைவியை ரொம்ப நேசிக்கவர். மனைவி தான் உயிர், மனைவி தான் வாழ்க்கை, வேறு வாழ்க்கையே இல்லைன்னு நினைக்கக்கூடிய மனுஷன். ஒரு நாள் டயபிட்டிஸ் ரிசர்ச் சென்டர் வழியாக காரில் போய்கிட்டு இருக்கார். ஏத்தல் ஒரு சர்ச்சு, இந்த மாதிரி சர்ச்சு. சிலுவை லைட்டு எரியுது. சிலுவை லைட்டு எழிஞ்சி ஒரு கண்ணாடி மேலே லைட்டு விழுது. லைட்டு விழுந்த உடனே காரை அப்படி நிறுத்துகிறாரு. ஏதோ லைட்டு நம்ம விழுதே அப்படின்னு சொல்லி லைட்டை நிறுத்திட்டு நினைக்கார் மனசில், இதன் நான் தெய்வத்தை யாருன்னு தெரியாது, இந்த லைட்டை நான் பார்க்கேன், என் மனைவிக்கு நான் எங்கெல்லாமோ போயிட்டு வந்துட்டேன், எனக்கு விடுதலை கிடைக்குமா? விடுதலை கிடைச்சா இந்த தெய்வத்தை நான் ரட்சகரம் தெய்வமாக ஏற்றுக்கிட்டு அநேக மக்களுக்கு சாட்சியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்ணி வீட்டுக்கு போய்கிட்டு இருக்காரு. வீடு அண்ணா நகர் சுகசுவங்களா. ரோட்டில் போகும்போதே ஸ்டேரிங்கிலே பட்டன் உண்டு, பட்டன் தட்டினா கேட்டு திறக்கும். அவ்வளோ பெரிய வசதி படைச்சாள். கேட்டை திறந்துட்டு வெளியே போகிறாரு. வீட்டுக்குள்ளே கார் நுழையுது. மனைவி வெளியில் உட்காந்துருக்காங்க. இவருக்கு பயங்கர சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இவருக்கு பயங்கர ஷாக்கு கேட்காரு, என்னம்மா நடந்துன்னு கேட்காரு. என்னமோ தெரியலைங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒளி என் மேலே வந்து விழுந்தது, என்ன ஒளின்னு தெரியாது, நான் எழுப்பிட்டேன் அந்த மனுஷி சொன்னா. இவருக்கு ரொம்ப ஆச்சரியம். உடனே அவர் சொன்னார், மனைவிட்டு சொல்லி, தினமும் வரும்போது அந்த இடத்துக்கிட்ட வரும்போது கார் நிறுத்தி ஒரு நிமிஷம் இறங்கி அப்படியே இந்த ஆலயத்தை பார்த்துட்டு, ஆலயத்துக்கிட்ட போய் பார்த்துட்டு அப்படியே போயிடுவார். ரெகுலராக போய்கிட்டே இருக்கார். ஒரு நாள் அங்கே ரெவரண்ட் டேனியல் செலுதுரை அப்படின்னு சொல்லி குருவானவங்க இருக்காங்க. இன்றைக்கி அந்த டேனியல் செலுத்து இருக்காங்க. 87 வயசு அவங்களுக்கு. மாதவ சர்ச்சில் இருக்காங்க. அவங்க நல்ல தடசாத்தமாக இருக்கும்போது இந்த மனுஷன் தினமும் நிற்கிறான்னு சொல்லி வெளியே வந்த, ஐயா நீங்கள் வாங்க, நீ யார் அப்படின்னு கேட்காரு. இவர் உடனே சொல்கிறாரு, நான் இப்படிப்பட்ட நிலைமையில் வந்தேன், என் வாழ்க்கையில் விடுதலை, அதான் இந்த தெய்வத்தை பார்த்துட்டே படித்த உடனே வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து டீ கொடுத்து பிஸ்கட்லாம் கொடுத்து ஜெர்மனி அனுப்பிட்டார். அனுப்பும்போது கேட்டார், ஐயா இந்த ஆலயத்துக்கு ஏதாவது செய்யலான்னு நினைக்கேன், ஏதாவது செய்யட்டுமான்னு கேட்கும்போது அது ஆல்ட்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்கேன் ஆலயத்தை. அவர் சொன்னார், தான் சர்ச்சு ரினியூஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஐயா, அந்த சர்ச்சு டோர் தான் ஒன்று போடணும் அப்படின்னு சொன்னார். எவ்வளோ அமௌண்ட்டுன்னு கேட்டார். 6,70,70,000 ரூபா. ஒரு செகண்டில் கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு முன்னால் இப்போ எத்தனை கோடிக்கணக்கான ரூபா இருக்கும். செக்கு எடுத்தார், சைன் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டார். தெய்வம் இன்றைக்கு உயிரோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கார். அதை போல் எத்தனை கஷ்டம் வந்தாலும் சரி, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, கண்டுனை அழைத்த தெய்வம் கைவிடுவாரோ, கண்டுனை அழைத்த தெய்வம் கைவிடுவாரோ,
சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. துன்பங்கள் தொல்லைகள் உன்னை சூழ்ந்து கொண்டாலோ, துன்பங்கள் தொல்லைகள் உன்னை சூழ்ந்து கொண்டாலோ, அன்பர் உன்னை தேற்று நேரம் ஆனந்தமல்லோ, அன்பருளை தேற்று நேரம் ஆனந்தமல்லோ. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. சோதனைகளை சகிப்போம் பாக்கியவானல்லோ, சோதனைகளை சகிப்போம் பாக்கியவானல்லோ. ஜீவன் கிரீடம் தோடு நேரம் எந்த பேரிலோ, ஜீவ கிரீடம் தோடு நேரம் எல்ல பேரிலோ. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. வாக்களித்த தேவனை நீ பாடிக்கொண்டாடு, வாக்களித்த தேவனை நீ பாடிக்கொண்டாடு. ஊக்கமான ஆவி உன்னை தாங்க வந்தாடு, ஊக்கமான ஆவி உன்னை தாங்க வந்தாடு. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. போராட சோர்ந்து போகாதே. அதான் சொல்கிறேன், சோர்ந்து போகாதீங்க. கடவுள் கூட இருக்கார், கர்த்தருக்கு யுத்தம் பண்ணுவார். எகிப்திற்கு ஒரு பண்ணி கொடி ரோகம்னு அணுகுவதில்லை என்ற வார்த்தை. விசுவாசித்தால் தேவனுடைய மேன்மையை காண்பா, இதுதான் வார்த்தை. கீழ்ப்படிங்க. அது மாத்திரமில்லை, நான் காலையில் சர்வீஸ் முடிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். குருவானர் சிபிஐயோடைய மனைவி என்கிட்ட கொஞ்ச நேரம் பேசியிருந்தாங்க. சொல்லிவிட்டு அவங்க கஷ்டங்கள் சில காரியங்கள் எல்லாம் சொல்லும்போது பயங்கர வேதனை, பயங்கர வேதனை. இந்த அம்மாவுக்கு நோய், மகளுக்கு நோய், புருஷனுக்கு நோய்,
வசதி கிடையாது. அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ வேதனை. அவளுக்கு ஒரு எண்ணம் என்னென்னா, வேதத்தில் வாசியம் இல்லை, லூக்கா 10 கடைசி வாசம்னா, மரியாள் தன்னை விட்டு ஈடுபடாத நல்லவங்கை வாழ்க்கையில் தெரிந்து கொண்ட மகள். ஏன் அந்த கஷ்டம்? அவங்களுக்கு தாங்க முடியல வேதனை. நான் நினச்சிக்கிட்டேன் மனசில், பொன்னை புடமிடுவார், அதில் மண்ணை அகற்றிடுவார். பொன்னை புடமிடுவார், அதில் மண்ணை அகற்றிடுவார். உன்னை நேசிப்பார், இந்த படி செய்வார், உனக்கேற்ற கிரீடம் செய்வார். உன்னை நேசிப்பார், இந்த படி செய்வார், உனக்கேற்ற கிரீடம் செய்வார். இயேசு உனக்கேற்ற கிரீடம் செய்வார். சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே. சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே. அஞ்சாதே ஒன்றுக்கு நீ, அஞ்சி கெஞ்சாதே ஏதுக்கு நீ. அஞ்சாதே ஒன்றுக்கு நீ, அஞ்சி கெஞ்சாதே ஏதுக்கு நீ. பஞ்சாய் பறந்தே சஞ்சலம் யாவோவே கெஞ்சிடும் உந்தனுக்கு. பஞ்சாய் பறந்தே சஞ்சலம் யாவோவே கெஞ்சிடும் உத்தவமே. சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே. சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே. வடியாதே கண்ணீரின்று மனம் வடிவடையாதே நின்று. வடியாதே கண்ணீரின்று மனம் வடிவடையாதே நின்று. இடிவேகம் மகனிடும், இடிவெள்ளி தோன்றிடும், நடுப்பகல் கதிர் நீட்டிடும். நடுப்பகல் கதிர்
அம்மா பார்த்துன்னு தான் நினச்சிருந்தேன். இன்றைக்கி பகல் போது எனக்கு ஒரே கலக்கம். அதுவும் காலையில் என்ன கோபமோ இந்த தம்பிமார் மியூசிக் தம்பிமாரை கொஞ்சம் மனசு கஷ்டமாக பண்ணிட்டு போயிட்டேன்னு நினச்சி வேதனை. அங்கே போய் மனசு சரியில்லை. ஆனால் எது கோபமோ என்னது நினைச்சி தெரியல. என்னடா தம்பிமாரோட பேசிட்டோமேன்னுச்சு. மனுஷன் கோபங்கள் ஜாஸ்தி. கஷ்டமும் கோபம் வரத்தான் செய்யும். அது ஆண்டவர் சமூகத்துக்கு விடும்போது ஆண்டவர் மன்னிச்சிடுவார். நிச்சயம் மன்னிப்பார். நம்ம யாருக்கும் பொல்லாங்க செய்ய போகிறதில்ல, யாருக்கும் கேடு செய்ய போகிறதில்ல. கடவுளுக்கு பயங்கரமாக உண்மையாக வாழணும் தான் நம்முடைய வாழ்க்கை. சரிதானே? இனிமேல் தான் செய்திக்கு போக போகிறோம். எல்லோரும் ஒரு நிமிஷம் எழும்பலாமா? சில சாட்சியை தான் உங்களுக்கு சொன்னேன். இனிமேல் தான் செய்திக்கு போக போகிறோம். எழும்பலாமா? எல்லோரும் எழும்பி ஒரு நிமிஷம் நோக்கி பார்க்கலாமா? சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, ஆத்மதாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே, எங்கள் ஆத்மதாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. உள்ளையான சேற்றி நின்று தூக்கி எடுத்தவரே, உள்ளையான சேற்றி நின்று தூக்கி எடுத்தவரே, பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே, எங்கள் பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. Amen. Hallelujah. ஆண்டவரே, வாங்கப்பா, வாங்கப்பா, கரக்கூட இருக்கட்டும் சாமி. ஆமென், ஆமென். விடுதலை கொடுங்க, விடுதலையோடு வாழ கிருபை தாங்க. நேசரின் மார்பினிலே இனிதாய் சாய்ந்திடவே, நேசரின் மார்பினிலே இனிதாய் சாய்ந்திடவே, ஏக்கமுற்றேன் திரும்பி வந்தேன் இந்த வேளையிலே,
தகப்பனே, மாலை வேலைக்கான சமூகத்தின் நன்றி ராஜா. வந்திருக்க மக்களை ஆசீர்வதித்து அனுப்புங்க. எல்லா பலவீனங்களையும் எடுத்து போடுங்க. நாங்கள் வியாதியை குறித்து பார்த்தோம்ப்பா. வியாதியை நடுவிந்து நீக்கி போடுவேன்னு சொன்ன தெய்வம் விடுதலையோடு வாழ கிருபை தாங்க. அடியார் மறித்து வெளிப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெயங்கி நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். தயசு உட்காருங்க. என்னை 9:30 மணிக்கு முடிக்க சொல்லிட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு சாப்பாடெல்லாம் அங்கே இருக்கான். இட்லி, சேமியா எல்லாமே இருக்குன்னு சொன்னாங்க. அதனால் நீங்கள் தாராளம் உட்காரலாம். நாங்கள் தான் தூரமான இடத்துக்கு போக வேண்டிய ஆட்கள். அதனால் ஐயர்கிட்ட கேட்டேன் பெர்மிஷன் ஒன்று கேட்டு. காலையில் 1/2 மணி நேரம் சொன்னாங்க, இப்போ 1 மணி நேரம் சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம். அதுவும் உங்கள் சர்ச்சை பார்க்கவே ரொம்ப ஆனந்தம். எங்களுக்கு தான் சாப்பாடும், உங்களுக்கு இல்லையா? உங்களுக்கு நியாயம், நீங்கள் தான் கூட சாப்பிடணும். நாங்கள் கூட சாப்பிட வேண்டியதில்லை. நீங்கள் மத்தியானம் சாப்பிட செழிப்பாக சாப்பிட்டீங்களா? அதனால் நைட்டுக்கு வேண்டாமா? அவங்களே முடிவு எடுத்துக்கிட்டாங்க. பரவாயில்ல. உங்கள் ஆலயத்தை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். தூரத்தில் வரும்போதே அழகாக டெக்கரேஷன். அதுவும் உங்கள் செக்ரட்டரியை பார்க்கும்போது டென்னிஸ், தம்பி டென்னிஸை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். நல்ல உயர்ந்த மனுஷன், ஏஜிஎஸ் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாரு. அவர் பார்க்கும்போது எனக்கு சாலமன் ராஜா ஞாபகம் தான் வரும். அவர் பார்த்தோம், நல்ல உயரமாக இருக்கார்ல, உயரமாக இருக்கார், கலராக இருக்கார், நல்லா பேசுகிறாரு, நல்லா சிரிக்கிறார்ல. பார்த்தோன்னா தேவனுடைய ஆலயத்தை கட்டும்போது தாவீது ராஜா கட்ட முடியலை. ஏன் கட்ட முடியல? ஆண்டு சொல்லிட்டாரு, நீ அநேக ரத்தத்தை சிந்திட்டேடா பாவி, நீ கட்ட வேண்டாம், உன் கற்பபுரம் குமார் சாலமன் கட்டுவான்னு சொல்லிட்டார். சாலமன் தான் கட்டினான். ஆனால் தாவீது ராஜா எல்லாத்தையும் ஒழுங்கு பண்ணிட்டான். ஆலயம் கட்டும்போது எல்லாத்தையும் ஒழுங்கு பண்ணிட்டான். வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா 1 அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா 14 சொல்கிறாரு, என்னுடைய ஆலயத்துக்காக 1 லட்சம் தாளந்து பொண்ணு சேகரித்தேங்கார், 10 லட்சம் தாளந்து வெள்ளி சேகரித்தேங்கார், எண்ணிக்கைக்கு அடங்காத இரும்பை சேகரித்தேங்கார். ஒரு தாளந்துங்கிறது நம்ம இந்தியா மதிப்புக்கு 13 கோடி ரூபாயாம் ஒரு தாளந்துங்கிறது. அப்போ அவர் எத்தனை தாளந்து சேகரிக்கிற பற்றியில். அது மாத்திரமில்லை, 1 பார்த்தீங்கன்னா தாவீது சொல்கிறாரு, என் தேவனுடைய ஆலயத்தில் உள்ள வைராக்கியத்தினால என் சொந்த வெள்ளி, என் சொந்த பொண்ணை கொடுக்கேங்கார். கொடுத்ததுனால தான் கடவுளை அவனை ஆஸ்வதித்தது மாத்திரமில்லை. வேதத்தில் வாசிக்கும் போது அப்போஸ்தலர் 13:22 வாசித்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவார்னா, பின்பு அவனை தள்ளி, யாரை தள்ளி? சவுலை தள்ளி, ஈசாயின் குமாரி தாவீதை ராஜாவாக ஏற்படுத்தி என் சித்தமான செய்வான் என்று சொல்லி இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன் என்று சாட்சி கொடுக்கார். நான் ஒவ்வொரு நாளுக்கும் ஆண்டோட கேட்பேன், ஆண்டவரே உங்கள் இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன் நான் மாறிடும், உங்கள் இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன் மாறணும்னு கேட்பேன். அதே போல் சாலமன் கட்டி எல்லா காரியம் செய்து ராஜாங்கத்தை அருமையாக கொண்டு போது அவருடைய கீர்த்தியெல்லாம் கேள்விப்பட்ட சேபாவனட் ராஜஸ்ரீ 1 ராஜாக்கள் 10 வாசி பார்த்தீங்கன்னா அவன் கீர்த்தியெல்லாம் கேள்விப்பட்ட சேவா ராஜஸ்ரீ அவன் பார்க்க வரா. பார்க்க வந்து அவனுடைய காரியங்களெல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டு சொல்கிற, நான் கண்ணால் கேள்விப்பட்டேன், ஆனால் எனக்கு நேரே பார்க்கும்போது அதை விட அதிகமாக இருக்குது அப்படி சொல்லி அவன் என்னென்ன அவன் விரும்பி கேட்டாலும் அத்தனையும் அவன் ஆகிட்டு போயிட்டான் ராஜாட்ட. அதேபோல் டென்னிஸ் தம்பி, ட்ரெஸரரு எல்லாம் நல்ல வாலிப தம்பி மாதிரி பிடிச்சி போட்டிருக்காங்க. ஐயா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்களுக்கு தான் இந்த ஆர்வங்கள் இருக்கும். தேவனுடைய ஆலயத்தை கட்டணும், அதுவும் பிரமாதமாக இருக்குது. வெளியே வந்து நீங்கள் வெளியே பார்க்குறதுனா ஒரு ஜொலிப்பாக இருக்குது. அந்த ஆலயத்தை கிட்ட வரும்போதே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஒரு மாளிகையில் உட்காந்து எப்படி இருக்குமோ அப்படியே அழகாக இருக்குது. ராஜா உன் மாளிகையில் ரப்பகலாய் அமர்ந்திருப்பேன். இயேசு ராஜா உன் மாளிகையில் ரப்பகலாய் அமர்ந்திருப்பேன். துதித்து மகிழ்ந்திருப்பேன், எல்லா துயரும் மறந்திருப்பேன். உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன், எல்லா துயரும் மறந்திருப்பேன்.
பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே என் பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே மறைவிடமே என் உறைவிடமே ஆராதனை உமக்கே மறைவிடமே என் உறைவிடமே ஆராதனை உமக்கே ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்கு தீபடுத்தும் சிறுசியரே ஆராதனை உமக்கே தீபடுத்தும் சிறுசியரே ஆராதனை உமக்கே ஸ்திரப்படுத்தும் என் துணையாளரே ஆராதனை உமக்கே ஸ்திரப்படுத்தும் என் துணையாளரே ஆராதனை உமக்கே ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்கு எங்கும் நிறைந்த யெகோவா எலோஹிம் ஆராதனை உமக்கே எங்கும் நிறைந்த யெகோவா எலோஹிம் ஆராதனை உமக்கே எங்கள் யெகோவா சித்தேனும் ஆராதனை உமக்கே எங்கள் யெகோவா சித்தேனும் ஆராதனை உமக்கே ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை ஆராதனை ஆராதனை
பரிசுத்தமாக்கும் யெகோவாவுக்காதி ஆராதனை உமக்கே. பரிசுத்தமாக்கும் யெகோவாவுக்காதி ஆராதனை உமக்கே. உருவாக்கும் தெய்வம் யெகோவாவோ சேரும் ஆராதனை உமக்கே. ஆவாக்கும் தெய்வம் யெகோவாவோ சேரும் ஆராதனை உமக்கே. ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்கு ராஜா உன் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே. இயேசு ராஜா உன் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே. துதித்து மகிழ்ந்திருப்பே. எல்லா துயரும் மறந்திருப்பே. உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே. எல்லா துயரும் மறந்திருப்பே. மாளிகைங்கிறது சாதாரணம் இல்லை. ஆண் மாளிகையில் உட்கார்றது அவ்வளோ சந்தோஷம். தேவனுடைய ஆலயத்தை ரொம்ப வாஞ்சிக்கணும். தேவனுடைய ஆலயத்தை மிஸ் பண்ணவே கூடாது. சில பேர் ஏதோ ஞாயிற்றுமணிக்கு ஆராதனைக்கு வருவாங்க, அவ்வளோதான். இப்படிய கடவுளை தேடுறதில்லை, முக்கியமாக தேடுறதில்லை. அது கிறிஸ்தவங்க தான் ரொம்ப மோசம். மற்றவங்கெல்லாம் கொஞ்சம் பக்தி இருக்குது. மற்ற மக்களுக்கெல்லாம் அவங்கவுங்க தெய்வத்தை கரெக்டாக தேடி போகிறாங்க. இஸ்லாமிய மக்களை பாருங்கள், எவ்வளோ தூரம் பிரயாணம் பண்ணட்டும், எங்கே போட்டோம், ஏர்போர்ட்டுக்கு போட்டோம், அவங்களுக்கு தொழுகை ஸ்தலம்னு ஒன்று இருக்கும். ஒரு 5 தடவை தொழுகை மாறவே மாட்டாங்க. நம்ம மக்கள்கிட்ட அந்த எண்ணங்கள் இல்லை. என்றைக்கு நீ ஆண்டவர் முன்பாக வச்சு வாழ்கிறியோ, வேதத்தில் வாசியம் இல்லை. சங்கீதம் 16:8 எடுத்து வாசி பார்த்தீங்கன்னா தாவீது சொல்லுவார், கர்த்தரை எப்பொழுதும் முன்பாக நான் வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாசி இருக்கிறபடியால் நான் அசைக்கப்பட முடியலை. ஒரு அசைக்க முடியாத வாழ்க்கை, என் வாழ்க்கையை தெரிஞ்சுக்கிட்டேன். நான் பெரிய ஆள் ஒன்றும் இல்லை, படிக்காத ஆள், ஒன்றும் தெரியாத ஆள், ஒன்றுமே உலகத்தால் தள்ளப்பட்ட வெறுக்கப்பட்ட ஆள், சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் தரித்திரமாக வாழ்ந்த ஆள், கெஞ்சி கேப்ப கஞ்சி சோளச்சோறு இதான் சாப்பிட்ட மனுஷன். அரிசி சோறே கிடைக்காது, அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ வேதனை. தரித்திரன்னா இந்த மாதிரி கஷ்டப்பட்ட மக்களே உலகத்தில் இல்லை, அவ்வளோ கஷ்டப்பட்ட மக்கள். ஆனால் அன்னைக்கு ஆண்டு ஏன் அப்படி உயர்த்திருக்காரு அப்படி சொன்னால், ஏதோ நோக்கம், கடவுள் நாமத்தை உயர்த்தணும், கடவுள் சாட்சியாக வாழணும். வேதத்தில் வாசியம் இல்லை. லூக்கா 19:10 வாசி பார்த்தீங்கன்னா, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கமே மனுஷகமாக உலகத்தில் வந்தார். இழந்து போனதை தேடணுமா? ஆண்டவர் எரிகோலேருந்து எருசலேம் போய்கிட்டு இருக்கார். வழியில் போகும்போது ஒரு மனுஷன் எதிர்படுறான். சகைன்னு ஒரு மனுஷன், குள்ள மனுஷன். ஏசு எப்படிப்பட்டவர்களும் பார்க்க ஆசைப்படுறான். ஆசைப்பட்டு மனசாட்சி உறுத்துன உடனே ஒரு காட்டத்தி மரம் நிற்குது. அந்த காட்டத்தி மரத்துமே இல்லை ஏறிக்கிட்டான். போய் ஒளிஞ்சு பார்க்கான். கொலைக்கிளை முகத்தை ஆண்டவர் வழியாக போகும்போது பார்க்கா. ஆண்டவர் வெளியே வரும்போது அந்த இடத்துல நின்று அண்ணாந்து பார்த்து, சகைவே கீழே இறங்கி வா அப்படிங்கார். கீழே இறங்கி வாரான். எல்லோரும் சொல்கிறாங்க, அநியாயக்காரன், அக்கிரமக்காரன், மோசமானவன், எல்லாரும் திட்டுறாங்க. அவன் சொல்கிறான், ஆண்டவரே நீ யாரிடமாவது அநியாயமாக வாங்கினது உண்டானா 4 திருப்பி தரேங்க, 4 திருப்பி தரேங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிறானே. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவே மனுஷனும் உலகத்தில் வந்து யார் தன் பாவத்தை மனுஷன் அறிக்கையிடுறானோ. நான் படிக்க காலத்தில் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது
எங்கள் வீட்டில் ரொம்ப கஷ்டம், ரொம்ப வேதனை, ரொம்ப கஷ்டம். அவ்வளோ ஒரு கஷ்டம். ₹1 ₹3/4 டூர் கொடுக்கணும். குற்றாலத்துக்கு முன்னால் கூப்பிட்டு போவாங்க. எங்கள் ஊர்லேருந்து 12 கிலோமீட்டர் பாவூர் சத்திரம். அது நடந்து போடும். நடந்து போயிட்டு அங்கேருந்து ஒரு ட்ரெயின் வரும். அந்த ட்ரெயின் மட்டும் ஃப்ரீ தென்காசி வரைக்கும். கரெக்டாக 10 கிலோமீட்டர் ட்ரெயினில் போகிறோம். அப்புறம் அங்கேருந்து குற்றாலத்துக்கு 5 கிலோமீட்டர் நடந்து போகணும். அப்படி போகிற காலத்தில் என் கூட வந்த ஒரு வசதியான பையன், ரொம்ப வசதியான பையன், பெரிய பணக்கார வீட்டு பையன், கோடீஸ்வரர் வீட்டு பையன். அந்த பையனுடைய காசை ₹20 ₹2 நான் தெரியாமல் எடுத்துட்டேன். அவன்கிட்ட காசை எடுத்துட்டேன். ஆனால் அவனுக்கு சொல்லாம், எனக்கு கேட்டேன், காசு காணலை, நீங்கள் தான் நீ தான் எடுத்த என்கிட்ட கொடுன்னா. நான் எடுத்து எனக்கு தெரியும். ஆனால் ஏமாத்துக்கு என்ன சொல்கிறேன், நீ இப்படி சொன்னா நான் வாத்தியார்ட்ட சொல்லிடுவேன், வாத்தியார் சொல்லி கொடுத்துருவேன்ட்டேன். ஆனால் எடுத்து தப்பு நான் தான் திருடுனேன். ஆனால் அவன்கிட்ட அப்படி அவனை பயப்படுறதுக்கு சொல்லிட்டேன். அவன் சொல்லிட்டான், தயவுசெய்து சொல்லாத வாத்தியார்ட்ட, நான் யார்ட்டையும் சொல்லலான்ட்டான். ஆனால் நெடுநாளைக்கு பிறகு அந்த காரியத்தை ஆண்டு எனக்கு உணர்த்தினார். உணர்த்தது மாத்திரமல்ல, அவர் அதுக்குள்ளே அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸராகி பெரிய ஆளாக போயிட்டார். அவர் தேடி கண்டுபிடிச்சி அதை காசை கொண்டு திருப்பி கொடுத்து, பிரதர் நான் தான் பிரதர் காசு எடுத்தேன், தயவுசெய்து மன்னிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி காசை கொடுத்தேன். அது மாத்திரமல்ல, எங்கள் ஊர்லேருந்து வரும்போது பாவூர் சத்திரத்தில் மிட்டாய் கடையில் எல்லோரும் க்யூவில் நின்று வாங்கிட்டு இருக்காங்க. கூட்டமாக நானும் 1/2 கிலோ மிட்டாய் வாங்கிட்டு காசு கூட போயிட்டேன். ரொம்ப வேதனை, ரொம்ப சந்தோஷமாக போயிட்டேன். ஆனால் ஆண்டு கொஞ்ச நாள் வெளிப்படுத்தினாத, வெளிப்படுத்தி அதே கடையில் போய் நல்லா வளர்ந்த பிறகு அந்த கடையில் மன்னிப்பு கேட்டு காசை கொடுத்தேன். அதான் ஆண்டு சொல்ல, எழுந்து போனதை தேடுவோம், ரட்சிக்கமே மனுஷன் உலகத்தில் வந்தார். அந்த பாவ உணர்வு மனுஷன் வாழ்க்கையில் வேணும். அடுத்த காசு நம்மளை வாழ வைக்காது. அடுத்த காசுக்கு ஆசைப்பட்டு வாழவே கூடாது. வாழ்க்கை ஒரு பெரிய காரியம். கடவுள் சாட்சியாக மகிமையாக நீ கொடுத்த வாழ்க்கை கடவுள் பிரியமான வாழ்க்கையா நீ வாழும்போது வாழ்க்கையில் ஒரு குறைவு வராது. என் வாழ்க்கையில் குறைவே வந்ததில்லை, இதுவரைக்கும் வந்ததில்லை. நீ 75 வயசு முடிஞ்சாச்சு, 76 வயசாகி ஓடிக்கிட்டு இருக்குது. எவ்வளவோ கிருபை, எவ்வளவோ பலத்தை ஆண்டு சொல்கிறாரு. யோசுவா 14 வாசிக்கும் போது காலேப்பு போய் மோசேட்ட கேட்பான். என்ன சொல்லுவான், இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியெடுத்து கொண்டு வரும்போது எனக்கு 40 வயசு இருந்தது, அவன் நீ கால்வெகு தேசத்தில் உனக்கு சொந்தமாக தருவேன்னு மோசே சொன்னார். இன்றைக்கி எனக்கு வழிநடத்தி 40 வருஷம் முடிஞ்சு போச்சு, 85 வயசு எனக்கு இன்றைக்கி, எனக்கு அதே பலன் இருக்குது, எனக்கு தாங்கன்னு கேட்டான். அதே போல் இவ்வளோ வயசானாலும் ஆண்ட ஒரு பெரிய பலத்தை கட்டளையிட்டு தந்து எவ்வளோ ஓட்டத்தை உடனே கிருபை தந்திருக்க. காரணம் கேட்டால் ஆண்டவரை தேடி வாழும்போது, கடவுள் சாட்சியை நீ வாழும்போது, கடவுளுக்கு மகிமை செலுத்தி வாழும்போது உனக்கு ஒரு நாளும் குறைவே வராது. என் வாழ்க்கையில் தெரிஞ்சுக்கிட்ட காரியம் அதுதான். நீங்களும் எதுக்குமே கவலைப்படக்கூடாது, எந்த காரியத்தையும் கவலைப்படக்கூடாது, வருத்தப்படவே கூடாது. ஆண்டவர் பார்த்துக்கூடாது. தேவனுடைய பருவத்தில் பார்த்து கொள்ளப்படும் விதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 22 அதிகாரத்தில் ஆபிரகாமுக்கு வயசு 99 வயசு குழந்தை பிறந்திருக்கு. சாராளுக்கு 89 வயசு. சாராளுக்கும் ஆபிரகாமுக்கும் 10 வயசு வித்தியாசம், 10 வயசு வித்தியாசம். ஆனால் ஆபிரகாம் பிறந்து 8 வயசு இருக்கும். ஆபிரகாம் ஆண்டவர் கூடுற ஆபிரகாம் அழைச்சார், உன் நேசகுமாரன் ஒரே புத்திரன் கூட பலியிடுங்கார், மோரிபா மலையை கொண்டு பலியிடுங்கார். ஆனால் ஆபிரகாமுக்கு ஒன்றுமே புரியலை, புரிஞ்சுது, மனைவிட்ட சொல்லலை. மனைவிட்ட சொல்லி என்ன சொல்லிடுவாங்க, சாரால் வருத்தப்பட்டிருப்பாங்கல்ல, எனக்கு இவ்வளோ வயசில் ஒரு குழந்தைய பெற்று எடுத்திருக்கேன், கஷ்டப்பட்டிருக்கேன், நீ அந்த குழந்தைய பலியிடுன்னு சொல்லி ஒன்று வேணால் நீ பலியிட்டுக்கொண்டிருப்பா. நம்ம பாட்டியை தான் சொல்லியிருப்பாங்க, நீ வேணால் பலியிட்டு என் பிள்ளையை தரமாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் சொல்லலை. பையனை அழைச்சிட்டு போகிறாரு. கழுதை, வேலைக்காரன், நெருப்பு, கத்தி எல்லாம் கொண்டு போய்கிட்டு இருக்காரு. கொஞ்ச தூரம் போய்கிட்டு இருக்கும்போது வேலைக்காரன் கூப்பிட்டு சொல்கிறாரு, நானும் பிள்ளையாண்டானோ பலியிட்டு திரும்பி வருவோம், நீங்கள் இருங்கடான்னு சொல்கிறேன். சொல்லிவிட்டு போயிட்டே இருக்கும்போது ஈசா கேட்குறான் தகப்பன்னு கேட்கிட்டு என்ன சொல்கிறான், ஆட்டுக்குட்டி, அதாவது கத்தி இருக்குது, நெருப்பு இருக்குது, எல்லாமே இருக்குது, விறகு இருக்குது, ஆட்டுக்குட்டி எங்கன்னு கேட்கான். அப்போ ஆண்டவர் தாமரம் சொல்கிறாரு, தேவனுடைய பருவத்தில் பார்த்து கொள்ளப்படும் யோகாவீரே. அந்த நம்பிக்கை மனுஷன் வாழ்க்கையில் வேணும். எதுக்கும் கவலைப்படவே கூடாது.
ஆண்டவர் நடத்துவார். நீ எப்படி வாழ வேண்டும், எப்படி வளர வேண்டும் ஆண்டவருக்கு தெரியும். அந்த கிருபையில் ஆண்டவர் தருவார் வாழ்க்கை. அதை மனதில் நினச்சி வாழணும். நிறைய வாழ்க்கை நினச்சி பார்க்கணும். ஒரு நாள் நான் காரில் போய்கிட்டு இருக்கேன், விக்ரமசிங்கபுரத்தில் காரில் போய்கிட்டு இருக்கேன். போய்ட்டு எனக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர் முன்னால் நடந்து போய்கிட்டு இருக்கார் வயதான காலத்தில். எனக்கு ஒரு பார்த்த உடனே ஷாக்கு உடனே வண்டி ஓரமாக நிறுத்திட்டு ஓடினேன். ஓடி மறிச்சு ஐயா தோத்துறையான்னே. அவருக்கு தெரியல, என் ஆளை பார்த்து அடையாளம் கட்டி பிடிக்கல. ஐயா நான் ஜெய்சிங் அப்படின்னேன். ஜெய்சிங் எந்த ஜெய்சிங்னாரு? எனக்கு 5ஆவது வாத்தியாராக இருந்தீங்களா ஐயா, எனக்கு கையெழுத்து போட சொல்லி என்ன இங்கிலீஷில் கையெழுத்து போட தெரியல சொல்லி அடிச்சிங்களே நான் இருக்கா அப்படின்னு சொன்னோன்னா அவருக்கு ரொம்ப ஷாக்கு. நீயான்னு கேட்டார். காரணம் கேட்டால் ஆண்டவர் நடத்தின விதம். ஆண்டவர் ஒவ்வொரு நாட்களும் என் மகா அடிக்கடி சொல்லுவாள். என் மகா என்னோட கடைசி மகா சொல்லுவாள் அடிக்கடி. ஏதாவது ஒன்று கேட்பா, நான் முடியாது எதுவும் சொன்னேன்னா சொல்லுவா, என் அப்பா சாதாரண ஆள் இல்லை, எங்கள் அப்பா சாதாரண ஆள் இல்லை. எப்படி சொல்லுவான்னா, ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்கு பொண்ணு வாக்க எலியேசர் போவான். எலியேசர் போகும்போது பெத்தேல் வீட்டில் போய் உட்காந்துக்கிட்டு சொல்லுவான், வேதத்தில் வாசிக்கிறோம், அது என் 24:35 வாசிக்கும் போது, என் எஜமான் செல்வ சீமானா இருக்காருப்பா. செல்வ சீமானான்னு சொல்லி சாட்சி கொடுப்பார். காரணம் கேட்டால் எத்தனை விதமான பாடுகள் வந்தாலும் அவர் சாட்சி கொடுப்பா. எங்கள் அப்பா சாதனால் இல்லை, எவ்வளோ பாடு வந்தாலும் சரி எங்கள் அப்பா ஆண்டு நடத்துவார். காரணம் என் வாழ்க்கை கடவுள் பிரியமான வாழ்க்கையாக இருந்தா. வேதத்தில் வாசியம் இல்லை, நீதிமொழிகள் 16 எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா ஒரு வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தார். சத்துருக்களும் இணங்குபடி சேவை வேதத்தில் வாசிக்கிறோம். ஒரு வழி ஆண்டவரை பிரியப்படுத்தக்கூடிய வழியாக இருக்கிறதா, ஆண்டவர் சாட்சி கொடுக்க வழியாக இருக்கிறதா, ஆண்டவரை கனப்படுத்தக்கூடிய வழியாக இருக்குது. அந்த வழிக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுத்து வாழ்ந்தால் தான் வாழ்க்கை ஆசீர்வதிக்கக்கூடிய வழியை. எத்தனையோ பாடு வரும். எனக்கு திருச்சியை நினச்சி தான் பாடு வரும். திருச்சியை நினச்சி தான் இப்படி ஒரு சிந்தனை இல்லாமல் ஆடுறாங்களே, திருச்சி அழியுதே, ஆண்டவர் நீர் மனம் இறங்கும் சொல்லி ரொம்ப வேதனைப்படுவேன். நேற்று கூட என் ரொம்ப வேதனைப்பட்டு ஐயா சொன்னார், நீங்கள் திருச்சியை ரொம்ப பாடப்படுறீங்க, அப்படி பாடப்படாதீங்க, நடக்கும், நன்மை நடக்கும் அப்படின்னு சொன்னார். ஆனால் தாங்க முடியாது, வேதனை தாங்க முடியாது. ஏன்னா இப்படி ஒரு அழிவை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கமே அப்படின்னு நினச்சி தாங்க முடியாத வேதனை. ஆனால் ஆண்டவர் ஒவ்வொரு நாட்களும் துன்ப பெருக்கீழே சோர்ந்திடாதே, அறியாமல் வந்திடாரே. துன்ப பெருக்கீழே சோர்ந்திடாதே, அன்பராம் இயேசுவை பார்த்து கொண்டு இன்பமாக அவர் பாதையோடே. அன்பராம் இயேசுவை பார்த்து கொண்டு இன்பமாக அவர் பாதையோடே. தாமே வழியும் சத்தியமும் ஜீவனுமே, தாமே வழியும் சத்தியமும் ஜீவனுமே. சுற்றிலும் சந்தர் தோன்றிடினோம், வியாகுலம் உன்னை விரண்டிடினோம். சுற்றிலும் சந்தர் சூழ்ந்திடினோம், வியாகுலம் உன்னை விரண்டிடினோம். ஆனேசரில் இன்ப சத்தம் ஈடிடுவார். ஆனேசரில்
இன்ப சத்தம் கேட்டிடுவார். அன்பராம் இயேசுவை பார்த்து கொண்டு இன்பமாக அவர் பாதையோடே, அன்பராம் இயேசுவை பார்த்து கொண்டு இன்பமாக அவர் பாதையோடே, தாவே வழியும் சத்தியமும் ஜீவனுமே, தாவே வழியும் சத்தியமும் ஜீவனுமே. முட்செடி போல பற்றிடுவே, மோசமடையாய் நீ முற்றிடுவே, பற்றிடுவே, மோசமடையாய் நீ முற்றிடுவே, ஏங்கிடாதே நீ நேசரில் தோன்றுவாரே, ஏங்கிடாதே நீ நேசரில் தோன்றுவாரே. அன்பராம் இயேசுவை பார்த்து கொண்டு இன்பமாக அவர் பாதையோடே, அன்பராம் இயேசுவை பார்த்து கொண்டு இன்பமாக அவர் பாதையோடே, தாவே வழியும் சத்தியமும் ஜீவனுமே, தாவே வழியும் சத்தியமும் ஜீவனுமே. எத்தனை பாடுதான் சரி, கர்த்தர் நம்ம பக்கத்தில் இருக்கும்போது ஒரு குறை இல்லை. அதைத்தான் வாழ்க்கை தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னும் தெரிஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். பிள்ளைகளும் அப்படித்தான். நாங்கள் ஒரே கூட்டு குடும்பம். எங்கள் வீட்டில் கிட்டத்தட்ட நிறைய பேர் சாப்பிட்றாங்க. ஒரே கிச்சன் தான். சென்னைக்கு போய் 67 வருஷம் ஆச்சு. ஒன்றுமே இல்லாமல் போய் கேவலமாக வாழ்ந்து கஷ்டப்பட்டு வாழ்ந்து இன்றைக்கி ஆண்டு வைத்திருக்காருன்னு சொன்னால் அப்படி கிருபை தான். ஒரே ஒரு காரியம் தெரிஞ்சுக்கிடுங்க, பிள்ளைகளை ஞானமாக வளங்க. கடைசி காலம் ரொம்ப ஃபோன் கொடுக்காதீங்க. வாட்ஸ்அப் பார்த்து தப்பாக சில காரியங்களை பண்ணி பிள்ளைகள்லாம் அழிஞ்சு போய்கிட்டு இருக்காங்க. சத்துரு வெள்ளம் போல் வந்து வாரிக்குள்ள தேவனுடைய ஆவியாக கொடியேற்றுவார். நீ உண்மையாக வாடும்போது பிள்ளைகள் வர லேட் ஆச்சுன்னா ஏன் வந்து எங்கே போனேன் எதுக்கு போனேன் அப்படி கேளுங்க. நீங்களும் சீரியலை பார்த்துக்கிட்டு வாழாதீங்க. சீரியலை வாழ வைக்காது. ஒரு சீரியல்லையும் 3 பொண்டாட்டி 2 புருஷன் இருக்கும். தப்பாக தான் சீரியல் பார்த்தீங்கன்னா 4 பொண்டாட்டி இருக்கும், 3 புருஷன் இருக்கும். இதுதான் சீரியல். இது ஏன் பார்க்கணும்? வேதத்தை எடுத்து வாசி, முழங்கால் போட்டு கேளு. உன் பிள்ளைகளுக்கு யார்கிட்ட ஞானமாக தருவார். எத்தனை செய்தியை பார்க்கும் பேப்பரில், எத்தனை செய்தியை பார்க்கும். போன வாரம் கூட சம்பவம் நடந்து பார்த்தீங்களா? மதுரை பொண்ணு மேல் படிப்பு கோயம்புத்தூர் படிக்கிறா, தவறாக பழகி கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்ட பார்த்தீங்களா? அதுக்கு முந்தின வாரம் செய்தி பார்த்தீங்கன்னா பெரிய கோடீஸ்வரர் பொண்ணு, ஒரே பொண்ணு தான். அது பெண்ணை சில வஞ்சைகள் கெடுத்து நாசம் பண்ணி திருமணம் பண்ணி அந்த குடும்பம் தகப்பனர் அழுகையை பார்க்கணும். தலையில் தலை அடித்து அழுகையை பார்க்கணும். இப்படிப்பட்ட காலங்கள் ஓடிக்கிட்டு இருக்குது. அதனால் பிள்ளைகளை ஞானமாக வளங்க. ஜெபம் பண்ணு. ஆண்டுடைக்க உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. நீ ஜெபம் பண்ணு தான். ஜெபத்தை நீ பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் உன் பிள்ளை என்ன செய்யணுமோ எப்படி வளர்க்கணுமோ அப்படின்ற ஞானத்தை ஆண்டு தருவார். சாலமன் காலத்தை பார்த்தீங்கன்னா 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா
சலமன் கேட்பான்ல, ஆண்டவர் கேட்ப, உனக்கு என்னடா வேணும் கேட்பார், உனக்கு என்ன வேணும் கேட்பார். என்ன சொல்லுவான், இவ்வளோ ஏராளமான ஜனத்தை எப்படியா நடத்த முடியும், ஏற்ற ஞானத்தை தாங்கன்னு கேட்பான். அது ஆண்டருக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு. கேட்டதுனால என்ன செஞ்சார், உலகம் தரக்கூடாத ஐஸ்வர்யத்தை கொடுத்தாரு, ஞானத்தை கொடுத்தாரு. ஃபஸ்ட்டு ஜட்ஜ்மெண்ட்டே பார்த்தீங்களா, 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தை வாசி பார்த்தீங்கன்னா 2 வேசிகள் வந்து நிற்கிறாங்க, வந்து 2 வேசியை நிற்காங்க. வந்து நிற்கிட்டு 2 வேசி ஒரே வீட்டில் படுத்திருந்தோம், 2 பேரும் ஆண் பிள்ளை படுத்திருந்தோம். திடீர்னு தாய் இந்த பிள்ளை மேலே பிறண்டு படுத்துட்டா, செத்து போச்சு. ராத்திரியில் கொண்டு செத்து போன பிள்ளை என் மார்பில் கிடத்திட்டு உயிரோடு பிள்ளையை தூக்கி அங்கே போட்டுட்டான்னு சொல்கிறா. ராஜாவுக்கு போல சொல்லலை. ஆனால் ஆண்டு கொடுத்த ஞானம் எப்படிப்பட்ட ஞானம் பற்றியில் நிறுத்துங்க சொல்லிட்டு சேனாதிபதி கூப்பிட்டு ஒரு வாழை எடுத்தார் சொல்கிறான். வாழை எடுத்தார் சொல்லி 2 பிள்ளையை 2 வெட்டி அந்த பிள்ளைக்கு பாதி அந்த மனைக்கு தாதின்னு கொடுக்கா. உயிரோடுக்கு தாய் பிள்ளை என்ன சொன்னால் கதறி அழுதா, ஐயா பிள்ளையை வெட்ட வேண்டாம், அவளுக்கே கொடுத்துருங்கன்னு சொல்கிறா. ஆனால் செத்து போன தாய் என்ன சொன்னால், உனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம், 2 வெட்டி போடுங்க. இது சாட்சியை கேட்டோடனே உயிரோடுக்குள்ள தாயை நியாயம் எப்படி திருக்காம பார்த்தீங்களா, தான் கடவுள் கொடுத்த ஞானம். அந்த ஞானத்தை கேளுங்க, பிள்ளைகள் ஞானம் வளங்க. வெளியே போனால் சிலுவை போட்டு அனுப்புங்க, ரத்தம் செய்யும், இயேசுவே ரத்தம் செய்யும் சொல்லி அனுப்புங்க. கர்த்தர் பாதுகாப்பார், உங்கள் பிள்ளைகளை ஆஸ்வதிப்பார். இன்றைக்கு இருப்பதை பார்க்கலாம் 1000 மடங்கு ஆஸ்வதிக்கப்படுவீங்க. தலையில் தாழ் ஜெவனமா நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரையும் காரியங்களோடு கூட ராஜான்னு கேட்கலாமா? ஆண்டவர் நடத்த போகிறார். அப்புறம் சொன்னார், பேரை நான் பெருமைப்படுத்த சொன்ன தெய்வம் பொய் சொல்ல மனிதனே இல்லை, மனமாறு மனபுத்தனே இல்லை, சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, நிச்சயமாய் செய்வார். கேண்டுன்னை அழைத்தவர் கரவதைப்பார், அவர் கைவிடாதிருப்பார். கேண்டுன்னை அழைத்தவர் கரவதைப்பார், அவர் கைவிடாதிருப்பார். ஆண்டுகளும் உனக்கவர் அளித்த ஆசிகளை எண்ணிவா. ஆண்டுகளும் உனக்கவர் அளித்த ஆசிகளை எண்ணிவா. எண்ணிவா எண்ணிப்பா எண்ணிப்பா, இன்னும் அதை எண்ணிப்பா, இன்னும் அதை எண்ணிப்பா. காப்பா உன்னை காப்பா, காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேல் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். இஸ்ரவேலுக்கு வாக்குப்படி இன்பக்கானான் அழிக்கவில்லையோ. இஸ்ரவேலுக்கு வாக்குப்படி இன்பக்கானான் அழிக்கவில்லையோ. இப்போது இவர்களை நிர்மூலம் செய்வதென்று பின்னும் இறங்கவில்லையோ. இப்போது இவர்களை நிர்மூலம் செய்வதென்று பின்னும் இறங்கவில்லையோ. இல்லையோ இல்லையோ இல்லையோ, மனதாபம் கொள்ளவில்லையோ, மனதாபம்
நல்ல தகப்பனே, மாலை வேளைக்கான சமூகத்தின் நன்றி ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்தி வழிநடத்தி ஆசீர்வதித்து காத்து கொள்ளுங்கப்பா. எந்த பலவீனங்கள் இருந்தாலும் எடுத்து போடுங்க. கிருபையின் கரம் கூட இருக்கட்டும் அப்பா. விசேஷமாண்டவரே, சிபிஐயாவுக்காக குடும்பத்துக்கு வர்றோம் சாமி. சாபத்தை எடுத்து போடுங்க. விசேஷமாக காத்து கொள்ளுங்க. செக்ரட்டரிக்காக, ரிசர்வருக்காக ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ளுங்க. வந்திருக்க பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெயிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா.